அனைவருக்கும் வணக்கம். கேரட் இது பல நன்மைகள் கொண்ட ஒரு சத்தான வெஜிடபிள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இதை வச்சு நான் 2 ரெசிபி செய்ய போறேன். முதலாவது இந்த கேரட்டை வச்சு ஒரு பாயசமும் இந்த கீரையை வச்சு ஒரு சட்னியும் செய்ய போறேன். முதலாவது நம்ம பாயசத்தை பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். சின்ன கேரட் 10, பெருசுன்னா 5 போட்டா போதும். பிரவுன் சுகர் 3/4 கப், பால் 5 கப், 1/2 கப் தண்ணீரில் 30 நிமிஷம் ஊற வச்ச பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 6, முந்திரி தேவையான அளவு, கிஸ்மிஸ் தேவையான அளவு. இப்போ கேரட் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை தோல் நீக்கி கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு அது கூட 1 கப் மில்க் விட்டு 3 விசில் வர ப்ரெஷர் குக் பண்ணி ஆற வைக்கணும். பச்சரிசியை தண்ணீரை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 1 கரண்டி பால் விட்டு மசிய அரைக்கணும். ஏலக்காயை பவுடர் பண்ணணும். முந்திரியை கட் பண்ணி வைக்கணும். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி ஆறிய கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஒரு கடாயில் 4 கப் மில்க் விட்டு கூடவே அரைத்த பச்சரிசியை போட்டு ஒரு கரண்டியை வைத்து தொடர்ந்து கிளறணும். பால் கொதித்து ஓரளவு திக்கானதும் அரைத்த கேரட்டை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடணும். பிறகு அது கூட பிரவுன் சுகரை சேர்த்து மேலும் 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏலக்காய் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு சூடானதும் முந்திரி கிஸ்மிஸ் போட்டு வறுத்து பாயசத்தில் ஊற்றி கலந்தால் சுவையான சத்தான கேரட் பாயசம் ரெடி. கேரட் கீரை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: கேரட் கீரை 2 கட்டு, கேரட் கீரை கிடைக்காட்டி பாதி கட்டு புதினா, பாதி கட்டு கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கிடலாம். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3, வெள்ளைப்பூடு 6 பல், சின்ன தேங்காய் 1 மூடி, காய்ந்த மிளகாய் 6 அல்லது காரத்துக்கு ஏற்ப, புளி சின்ன துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சால்ட் சுவைக்கு ஏற்ப, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. இப்போ கேரட் கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீரையை சால்ட் வாட்டர்ல நல்லா கழுவி ஆய்ந்து கட் பண்ணி வைக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டை நறுக்கி வைக்கணும். தேங்காயை துருவி வைக்கணும். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் போட்டு வறுத்து கடைசியில புளியை போட்டு வதக்கி ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கணும். தேவையான உப்பு போடணும். அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கியதும் கீரையை போட்டு நல்லா வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு துருவிய தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற வைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்து ஆற வைத்த பொருட்களை போட்டு பவுடர் பண்ணணும். அப்புறம் அது கூட வதக்கி ஆற வச்ச கேரட் கீரையை போட்டு தேவையான உப்பு, தண்ணீர் சேர்த்து மசிய அரைக்கணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கிளறினால் சுவையான கேரட் கீரை சட்னி ரெடி. இதை சூடான இட்லி, தோசை கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சரி, பாயசத்தை டேஸ்ட் பண்ணுங்க. நான் இட்லி சட்னி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சட்னி கூட ரொம்ப நல்லா எக்ஸலண்டா இருக்கு. இப்போ இந்த கேரட் கீரை உங்களுக்கு கிடைக்காட்டி 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி போட்டு இதே ப்ரொசீஜர்ல செஞ்சீங்கன்னா சுவையான கொத்தமல்லி புதினா சட்னி நம்ம செய்யலாம். இப்போ நீங்க இந்த கேரட் பாயசத்தையும் இந்த கேரட் கீரை சட்னியையும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு.